ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அதில் ஒன்று என் தங்கச்சிடா எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க போய் அவுத்து விடுங்கடான்னு சொல்ல, இவ பேசுகிறத தாங்க முடியலப்பா, இவளுக்காகவே அவுத்து விடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. போய் அவுத்து விட்டு கிளம்புங்கன்னு சொன்னால், இல்லை முடியாதுடா, நான் கிளம்ப முடியாதுடான்னு ரெண்டு கையிலையும் பாகுபலி மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. சொல்லுங்கடா யாரா அனுப்புனதுன்னு சொல்லி கேட்க, பொண்ணை கடத்துறதுக்காக உங்களை மாற்றி கடத்திட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா குமார், டே நில்லுடா, நீ என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணுறன்னு சொல்லிட்டு ராஜி கழுவி ஊற்றிட்டாங்க. கழுவி ஊற்றினாலும் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம், ஏன்னா கல்யாணத்தில் இப்போதைக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக சொன்னால் கதிர் எப்படியும் அடிக்க வருவாப்புல, அவர் வீர தீர சூரராஜ், அதனால் கண்டிப்பாக அடிச்சு போட்டுருவாப்புல, பிரச்சனை வந்துடும். அதனால நமக்கு வேணாம், இதை வெளியே சொல்ல வேணாம்னு இவங்க முடிவு பண்ணி ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயிலோட அம்மா இருக்காங்களே, அதாவது பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இவங்க வீடு பூரா தேடிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க மருமகளுக்கு கிடைக்கல. ஓடி போன மருமகளுக்கு மறுபடியும் ஓடி போயிட்டாளுகளான்னு கேட்குறாங்க. என்ன பேச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு குழலி அடிச்ச ரிவீட் இருக்கே, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் நாத்தனார நான் என்ன வேணா பேசுவேன், ஆனால் நீங்களாம் பேசக்கூடாது, அடுத்தவங்க பேசுறத பார்த்துட்டு இருக்கு, சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை அப்படின்னு கண்ண பின்னாடி பேசிடுச்சு. வாமா வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரிம்மா, தப்புமா, தெரியாமல் சொல்லிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பாண்டியனும் சரி. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா மொத்த குடும்பத்துக்கும் இருக்குது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த வாழ வந்த மருமக தான், அதை மனசில் வச்சுக்கோங்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, கோமதி அம்மா, அதுவும் என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்கிறாங்க. கோமதி அம்மா உங்களுக்கு வெயிலி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியும், ஆனால் தங்கமயிலோட அம்மா அப்படி இல்லைம்மா, அதை யோசிச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவும் நம்ம ராஜு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு ஆட்டோக்கு காசு கொடுங்க சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.